வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு அவங்க வந்திருந்தாங்க. ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க வச்சுங்களேன். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் நைட்டில் உட்காந்துக்கிறப்ப டிவியில் படம் பார்க்கலாங்கிறப்ப அவங்களுக்கு ஒன்றும் திருப்தியாக இல்லை. சரி அப்படின்னு ஓடிடி பார்க்கலாம் அப்படின்னா அதுலேயும் புது படம் எந்த இதில் என்னன்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ அதை சொன்னாங்க ஒருத்தர், சார் நாம் பழைய படம் பார்க்கலாமே அப்படின்னு. சரி அப்படின்னு பழைய படங்கள் ஒரு 3 செலக்ட் பண்ணாங்க. ஒன்று இரத்த கண்ணீர், 2வது பராசக்தி, 3வது உலகம் சுற்றும் வாலிபன். அன்றைக்கி நைட்டு 2 படம் பார்த்தாங்க. விடியாலம் ஆகிப்போச்சு. அடுத்த நாள் மத்தியானம் ஒரு படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு சாயங்காலமாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப அதில் ஒருத்தர் கேட்டார், சார் இந்த மாதிரி 3 படம் பார்த்தீங்க இல்லையா, இந்த 3 படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஒருத்தர் சொன்னார், சார் ரத்த கண்ணீர் படத்தில் எம்ஆர் ராதா அடியே காந்தா அப்படின்னு சொல்லி நடிப்பு பிரமாதம் சார் அப்படின்னாரு. சரி. அடுத்தது பராசக்தி, அதில் சிவாஜி கணேசனோட கோர்ட்டு சீன் டைலாக் சூப்பர் அப்படின்னாரு. சரி. உலகம் சுற்றும் வாலிபன் படம் பார்த்து என்ன அப்படின்னு கேட்டால், சார் எக்ஸ்போ 70 சார், 4 கதாநாயகிகள், 8 பாட்டு, எல்லாம் ஹிட்டு, 8 ஃபைட்டு, சூப்பர் சார் படம் அப்படின்னாரு. ஆனால் அதுவா கிடையாது. ரத்த கண்ணீர் படம் 90% பெண்கள் தகுதியற்ற ஆண்களை திருமணம் செய்து கொண்டு இரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள், அவர்களுக்கு மறுவாழ்வு தேவை அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. சரிங்களா? பராசக்தி படம் மிகவும் துன்பப்படும் ஒருவருக்கு தற்கொலை செய்து கொள்ள உரிமை உண்டு, தன் உயிரை மாய்த்து கொள்ள உரிமை உண்டு என்று சொல்லும் படம் பராசக்தி. அப்புறம் அணுசக்தியை ஆக்க வேலைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லும் படம் உலகம் சுற்றும் வாலிபன். சரி, என்ன சார் இதெல்லாம் ரொம்ப பழைய படம் சார், 50 வருஷம் ஆகிப்போச்சு, அதையெல்லாம் போய் பார்த்து அது கதை என்னன்னு சொல்லி போய் என்ன போகுது அப்படிங்கிறாங்களா? சரி, ஓகே. இப்போ சமீபத்தில் ஒரு படம் ஒன்று வந்தது. அந்த படத்துக்கு பேர் டூரிஸ்ட் ஃபேமிலி. ரீசெண்டாக வந்தது படம், ஹிட் படம். சரி, அதோட கதை என்ன சரிங்களா? இந்த படத்தோட டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி we will go back to history. சரிங்களா? 1500வது வருஷம், 1496 என்னமோ தெரியல, வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வரார். கடல் வழியாக வரார். எங்கே இருந்து? போர்ச்சுகல் நாட்டிலேருந்து வரார். போர்ச்சுகல் நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு அவர் 20,000 கிலோமீட்டர் கடலில் வரார், தண்ணியில் வரார். ட்ரெமெண்டஸ் அச்சீவ்மெண்ட், மைண்ட் பாக்லிங். வழி தெரியாது, அவரே கண்டுபிடிக்கிறார், வழியே கண்டுபிடிக்கிறார். அது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். சரிங்களா? அவர் இறங்கின இடம் கோழிக்கோடு. ஓகே. இது இங்கிலாந்துக்கு தெரியாமல், இங்கிலாந்து மேலே இருக்குது, போர்ச்சுகலுக்கு மேலே இருக்குது இங்கிலாந்து, அவங்களுக்கு தெரியாமல் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த வழியை கண்டுபிடிச்சி 100 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 1600 வாக்கில் இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு ஒருத்தர் வரார். அவர் பேர் தாமஸ் ரோ, ஏ பிரிட்டிஷ் மேன், டிப்ளமேட் வரார். அவர் வர்றப்ப கோழிக்கோட்லேருந்து கோவா தாண்டி அந்த வெஸ்ட் கோஸ்ட் முழுக்கவும் போர்ச்சுகீஸோட ஆதிக்கமாக இருந்தது. அதனால் அவர் இன்னும் 1500 கிலோமீட்டர் மேலே போய் ஹி லேண்ட்ஸ் இன் குஜராத். சூரத் போகிறார். அவர் சூரத் அந்த சிட்டிக்கு இறங்குறார்.
அவர் வந்து 1600 வாக்கில் இறங்கின இந்தியாவில் வந்து சூரத்தில் இறங்கினப்ப இந்தியாவை ஆட்சி பண்ண முகலாய மன்னர் வந்து ஜஹாங்கீர். சரிங்களா? ஜஹாங்கீர் வந்து யாருங்கிட்டீங்களா, இந்தியாவுக்கு முதல்ல வந்து பாபரோட கொள்ளு பேர். பாபர், அப்புறம் ஹுமாயூன், அப்புறம் வந்து அக்பர். அக்பரோட மகன் தான் இவர், இந்த ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் தான் வந்து சலீம். கதையில் வந்து பார்த்தீங்களா, அந்த அனார்கலி சலீம் அப்படின்னு, அந்த சலீம் தான் இவர். இந்த ஜஹாங்கீரை வந்து இந்த தாமஸ் ரோ வந்து போய் பார்க்குறாரு. ஹி கோஸ் ஆல் தி வே டு ஆக்ரா. ஆக்ராவில் தான் இருந்தாங்க முகலாயர். ஆக்ரா, டெல்லியில் இருந்தாங்க. அங்கே போய் இருந்து நிறவோட்டு 2 to 3 years ஹி ஸ்டேடு வித் ஜஹாங்கீர். யார்? தாமஸ் ரோ, பிரிட்டிஷ்காரர். இருந்து அவர் கூட ஒரு ஒரு வியாபார ஒப்பந்தம் போடுறாரு, ட்ரேட் அக்ரிமெண்ட் இன் இந்தியா. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு அதோட சார்பாக இவர் வந்து ஜஹாங்கீரோட அக்ரிமெண்ட் போடுறாரு. எப்போ? 1600 வாக்கில். இது யார் போடுறது? இந்தியா வந்து ஒரு ஹிந்து நாடு. 90% ஆஃப் பீப்புள் ஆர் ஹிந்துஸ். அந்த நாட்டை ஆடுறது வந்து ஒரு முஸ்லீம் முகலாய அரசன். அவர் கூட ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்தியாவில் வியாபாரம் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர், ஆங்கிலேயர். எங்கே? இந்தியாவில். இது நான் சொல்கிறது வந்து மத சம்பந்தமான விஷயம் அல்ல. அவர் வந்து முஸ்லீம், இவர் வந்து ஆங்கிலேயர், இந்து நாடுன்னு கிடையாது. இந்தியாவில் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஜஹாங்கீரோட தாமஸ் அக்ரிமெண்ட் போடுறாரு. சரிங்களா? அப்போ யாரும் ஒன்றும் சொல்லவில்லை. இதை அப்படியே விட்டுருவோம். விட்டுட்டு வி கம் பேக் டு டூரிஸ்ட் ஃபேமிலி ஃபில்ம். அந்த படத்தில் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் கடற்கரையில் ஒரு ஃபேமிலி வந்து இறங்குறாங்க. அம்மா, அப்பா, அதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வித் 2 சன்ஸ் இறங்குறாங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் வந்து இறங்குறதுக்கு சட்டப்பூர்வமான அனுமதி இல்லை. அவங்களோட இனம், அவங்களோட மொழி, அவங்களோட அடையாளம் எல்லாம் விட்டுருவோம். அந்த ஃபேமிலிக்கு தமிழ்நாட்டில் வந்து இறங்குறதுக்கு எந்த விதமான அனுமதியுமோ அதிகாரமோ கிடையாது. போலீஸ் அவங்கள வந்து ட்ரேஸ் பண்ணுறப்ப அவங்க அங்கேருந்து தப்பிச்சு சென்னை வராங்க. சென்னை வந்த உடனே அங்கே ஒரு காலனியில் வந்து இருக்காங்க. அந்த காலனியில் இருக்கிற மக்களோட பிரச்சனைகள், அந்த மக்களுக்கு உள்ளார இருக்கிற ஒற்றுமையின்மை, இதையெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த தமிழ்நாட்டில் வந்து இறங்கிறதுக்கு உரிமையோ வந்து அனுமதியோ இல்லாத அந்த ஃபேமிலி சென்னையில் இருக்கிற அந்த காலனியில் அழகாக செட்டில் ஆகிறாங்க. போலீஸ்காரங்களும் வராங்க அங்கேயும். பட் தே மேனேஜ் டு ஸ்டே தேர். இதுக்கும் 1600 வந்து ஜஹாங்கீரோட ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்ட தாமஸ் ரோ அவங்களுக்கு சம்பந்தம் உண்டான்னு இருக்குது. அப்போவும் வந்து இந்த நாட்டில் வந்து இறங்குறதுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமோ உரிமையோ இல்லாதவங்க தான் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க இல்லையா? இந்த நாட்டில் வியாபாரம் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு செட்டில் ஆனவங்க தான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்போவே வந்துடுச்சு. அதுக்கு அப்புறம் 150 வருஷம் கழித்து தான் வந்து சென்னையில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்புறம் வந்து கல்கட்டா போகுது, இப்படியே பரவுது அந்த கம்பெனி. அதுக்கும் இந்த தமிழ்நாட்டு நம்ம ஊருக்கு வர்றதுக்கு எந்த விதமான ஒரு சட்டபூர்வமான அனுமதி இல்லாத ஒரு ஃபேமிலி வந்து இறங்கி சென்னையில் அழகாக செட்டில் ஆனதுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு அந்த படம் சொல்லுது. அந்த படம் வந்து ஹிட். இதை வந்து யார் சொன்னாங்க? இதை வந்து யார் புரிஞ்சுக்கிட்டாங்க? 600லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நிலைமை இப்படித்தான் இருக்குது. டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படம் ஹிட். நாம் வந்து இந்த பராசக்தி, ரத்த கண்ணீர், உலகத்து மாலியம்லாம் விட்டுட்டு ரீசெண்டாக வந்த படத்தோட கதை இதுதான்.
இங்கே இருக்கிற மக்களோட ஒற்றுமையின்மை, இங்கே இருக்கிற மக்களோட பிரச்சனைகளை வேறு இடத்துலேருந்து வர்றவர்கள் சுலபமாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று சொல்லுவது தான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட கதை. சரிங்களா? இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.